அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து और उसने अपने मुंह खोलकर அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் उनको उपदेश देने लगा यह वाक्य से। அல்லேலூயா हालेलुया। வாயை திறந்து उनके मुंह खोलकर உபதேசித்து சொன்னது என்னவென்றால் उनको यह उपदेश देने लगा, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், धन्य है वे जो मन के दीन है, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது। क्योंकि स्वर्ग का राज्य उन्हीं का है। ஆவியில் எளிமைன்னா என்னது? जो मन में दीन है उसका मतलब क्या है? ஆவியில் ஒரு எளிமை, मन में दीनता। அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம்। और वैसे ही लोगों के लिए परलोक स्वर्ग राज्य நம்முடைய சரீரம் ஆவி ஆத்மா சரீரம், हमारे शरीर जो है आत्मा प्राण शरीर है। இதுல எது மேன்மை பாராட்டப்படுது? यहाँ में किसी को हम ज्यादा महिमा देते हैं। உலகத்துடைய மேன்மை நிமித்தம் நாம் பெருமையா இருக்கிறோமா? दुनिया के महिमा के कारण हम घमंड में இல்ல நம்முடைய மாம்ச பலத்துல நம்ம வாழணும்னு ஆசைப்படுறோம்? के बल में हम जीना है करके सोचते हैं। ஆவி எனக்கு பெற்றுக்கொண்டேங்கற கமெண்ட்ல இருந்தாலும் வேஸ்ட், பரலோக ராஜ்யம் கிடையாது। आत्मा पाया हूं करके घमंड में रहेगा तो भी वो परलोक அந்த ஆவியில ஒரு எளிமை, आत्मा में दीनता। ஹalleluya। हालेलुया। இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை। ये मेरे कारण नहीं लेकिन प्रभु का अनुग्रह है। அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, ऐसा एक नम्र था, ஒரு எளிமை, एक नम्र था। அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான இருதயம்। ऐसे एक हृदय ही परलोक राज्य के लिए योग्य है। துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், और जो क्लेश उठाते हैं அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்। और उनको तसल्ली दिया எப்படிப்பட்ட जाएगा। துயரம்? कैसे क्लेश? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது வேற, और धार्मिकता के कारण जो क्लेश उठाते हैं वो நம்ம अलग செஞ்ச है। தப்புக்கு துயரப்படுறது வேற। लेकिन हमारे खुद की गलतियां के लिए जो क्लेश उठाते हैं वो हालेलुया। हालेलुया। நல்லது பண்ணிட்டு நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள்। हम भलाई करके यदि बुराई पाते हैं तो आपको तसल्ली दिया जाएगा। சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் और கொள்வார்கள்। जो नम्र दिल के हैं वो पृथ्वी को अधिकारी होंगे। हालेलुया। हालेलुया। நமக்கு பேசுக்கு 1000 வார்த்தைகள் இருந்தாலும் हमें बोलने के लिए 1000 शब्द रहेगा तो भी காது கேளாதவ போல ஆண்டவர் இருந்தார், பவுல் இருந்தார்। சில நேரங்கள்ல और நம்மளால पौलुस भी था। பேச முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும்। हम कभी-कभार बोल भी नहीं सकते, ऐसी परिस्थिति होती है। உனக்கு வாய் இல்லையா, நீ ஏன் அப்படி பேசாம முட்டான்னு சொல்லி तुम्हारे பக்கத்துல पास கேட்பாங்க। जुबान नहीं है क्या, तुम बोले क्यों नहीं करके लोग पूछते हैं। ஹalleluya। हालेलुया। மயிர்கத்திற்கு முன்பாக சத்தம் போடாத ஆட்டை போல और இயேசு जैसे பேசாதிருந்தார்। वाले के सामने जो मेमना खड़ा था वैसे प्रभु खड़ा था। அவருடைய ஒரே வார்த்தையில இயற்கை பெரிய அலையே புயல் நிக்குது। और उसके एक ही शब्द में पूरे का வானங்கள் சூரிய சந்திரர்கள் உண்டாகுது। और जो आसमान पृथ्वी चांद और सूर्य बनाया जाता है। ஆனால் அவர் என்ன பண்ணார்? लेकिन उसने क्या किया? பேசாதிருந்தார்। उसने एक शब्द नहीं कहा। இயேசு பேசாதிருந்தார்। और यीशु चुप था। அதுபோல நம்மளும் சாந்தமா இருக்கும்போது इसलिए हम भी जब शांति से रहते हैं அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்। उनको तसल्ली दिया जाएगा। சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஒரு பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்। पृथ्वी के अधिकारी होंगे। ஹalleluya। हालेलुया। உன்னை குத்தின கண்கள் யாவும் உன்னை கண்டு புலம்பும்